Good afternoon. Good morning. Good morning. கோவத்துல நல்லதா இருக்கீங்க. ரொம்ப பேசுற. Yes sir. ரோட்ல பொம்பளை பார்த்து சிரிச்சா பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லிருக்காங்க வீட்ல. ஆமா. ஓ, ஒரு கம்ப்ளைண்ட். சார், காலையில ஆனா காலேஜுக்கு போக முடியல. 4 ஃப்ரெண்ட்ஸோட ஒழுங்கா கடைக்கு போக முடியல. ஏன்னு கேட்க மாட்டீங்களே? எல்லாம் ஒரு ரவுடினால தான். சார், அந்த 7 ரவுடி என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏழைங்க பணக்காரங்க மேல ஆசைப்படக்கூடாதா? அவ படிக்காதவன் சார். படிக்காதவங்களா முட்டாளுங்களா? என்ன பாதுகாக்க ஒரு ஆள் தேவை. கூர்க்க வேலை கால் எடுக்க மாதிரி பேசுற. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ரொம்ப பேசுற. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ரொம்ப பேசுற. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஏன் இப்படி கத்துற? அப்ப நான் சொல்றத செய்யுங்க. என்ன சொல்லு? I love you. Love you. I love you. குட்டியை பெற்றெடுத்தே தங்க கட்டியை கண்டெடுத்தே சிங்கக்குட்டியை பெற்றெடுத்தே தங்க கட்டியை கண்டெடுத்தே மனமே உனக்கேன் மயக்கம் மகனில் கொடிதான் பறக்கும் மாலை சூடுமே ஊர் நமக்கும். தனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை முதலமைச்சர் மக்களுக்கு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நமது நாட்டு ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டிற்கு உளவு சொன்ன தேச துரோக வழக்கில் கைதான முன்னாள் ராணுவ அதிகாரி கில்பர்ட் தனசேகரும் அவன் கூட்டாளியான ஜம்புவும் நேற்றிரவு சிறையில் இருந்து தப்பிவிட்டார்கள். ராணுவமும் போலீசாரும் அவர்களை வலைவீசி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றிய தகவல் அனைத்து மாநில காவல்துறைக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம நாட்டு ரகசியங்களை காட்டி கொடுக்க நினைச்ச கில்பர்ட் தனசேகரனையும் அவன் கூட்டாளியை நீங்க தானே பிடிச்சு கொடுத்தீங்க. அதனாலதான் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. அவங்க உங்க மேல ரொம்ப கோவமா இருப்பாங்க. எங்க தப்பிச்சு வந்தவங்க நேரா இங்க வந்துட்டா? வணக்கங்க. வணக்கம். என்ன எல்லாரும் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? நாளைக்கு சுதந்திர தினங்க. நீங்க தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்து கொடியேத்தி வைக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? அதுக்கு தான் பெரியவங்க ஊர்ல இருக்காங்களே. அவங்க எல்லாரை விட உங்களுக்கு தான் தகுதி அதிகமா இருக்குங்க. யூ டிசர்வ் இட். நீங்க தான் நாளைக்கு அந்த மணிக்கொடி ஏத்தி தரீங்க. அவசியம் நீங்களும் அம்மா வந்து கலந்துக்கணும். ஆமாங்க ஆமாங்க. இந்த தேச துரோகி கில்பர்ட் தனசேகரை பிடிக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சமா? ஆமாங்க, நாட்டுக்காக தன் காலையே இழந்தவராச்சே. கால்களை மட்டும் இல்ல செங்கமனம், நாட்டுக்காக உயிரையே கொடுக்க நான் தயாரா இருக்கேன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. அதன் முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் பரவாயில்லைங்க, நீங்க உட்கார்ந்தே கொடியேற்றலாம். நாட்டை பத்தியும் கொடியை பத்தியும் நினைக்கும் போது எனக்கு புது பலம் வந்துருது. நான் என்ன இந்த கொடியேற்றுறேன்.
நம்ம தேசிய கொடி மண்ணுல விழறதுக்கு முன்னால அந்த கொடியை போய் பிடி. போ போ, எனக்கு கொடிதான் முக்கியம். போ செங்கப்பலாம். இந்த கொடிக்காக தான் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தேன். செங்கமலம், என் மரணத்துல கூட செங்கமலம் அதை நீ காப்பாத்திட்டதை நினைச்சு பெருமைப்படுறேன். நண்பர்களே வணக்கம். நாட்டு மக்கள் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக கொளுத்துற வெயிலையும் கொட்டும் பனியிலும் எல்லைப்புறத்திலே காவல் காத்து நின்ற காவல் தெய்வங்களாகிய முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு நிலப்பட்டா வழங்குவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். முதல் நிலப்பட்டாவை பெற்றுக் கொள்பவர் திரு குர்பீர் சிங் அவர்கள். அடுத்து திரு வீரையன் அவர்கள். வாங்கிக்க. எனக்கு பட்டா கொடுக்கறது? பட்டா கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? தேச துரோகி. நம்பாதீங்க ஐயா. இது கவர்மெண்ட்ல அதுக்கு மரியாதையா அரெஸ்ட் வாரண்ட்னு சொல்றாங்க. எப்படி வசதி? நல்லாவே இல்ல. பொதுவாவே என்ன பார்க்க வர்ற போலீஸ்காரங்க என் கழுத்துக்கு மாலை போடத்தான் வருவாங்க. ஆனா இதுவரைக்கும் என் கைக்கு விலங்கு போட யாரும் வந்ததில்ல. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் மேன். எஸ்,
த ஃபர்ஸ்ட் மேன். உன் கோட்டைக்குள்ளேயே பூந்து உன்னை சொரிநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு உன்னை தெரு தெருவா இழுத்துட்டு கொண்டு போற ஃபர்ஸ்ட் மேன். சட்டத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைக்குள்ள எல்லாம் பூந்து கண்ணாமூச்சி விளையாடுற உன்ன மாதிரி ராஸ்கல்ஸ் வெட்டி எரிய போற ஃபர்ஸ்ட் மேன். நீங்க செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் முடிவு கட்டி தர்மத்தின் கொடிய பறக்க விட வந்திருக்கிற ஓன்லி மேன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈரோடு சிவகி. அமைதியா வந்தா மரியாதையா கொண்டு போற, ஆர்ப்பாட்டம் செஞ்சா அடிச்சு எடுத்துட்டு போற. எப்படி வசதி? தம்பி ரொம்ப பேசுறீங்க. ஒரு முடிவுக்கு வருவோம். என்னை எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க, ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்னு எனக்கு வேண்டியவங்களுக்கு தெரியணுமா வேணாமா? சிவகிரி ஒண்ணு பண்ணுங்க, இவங்களுக்கெல்லாம் புரிய வச்சுட்டு உயிரோட வந்தீங்கன்னா ஒன்னா ஸ்டேஷனுக்கு போகலாம். இல்லைன்னா அண்ணே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க. வசதி எப்படி? டென்ஷன் ஆகாதீங்க. தம்பி பாத்தியா, வெள்ளை கொடி காட்டிட்டு போகுது. சமாதானம். இப்போ எப்படி வசதி? நான் முதலையே சொன்னேன், அமைதியா வந்தா மரியாதையா கொண்டு போற, ஆர்ப்பாட்டம் செஞ்சா தம்பி சின்னப்பையா, அது என்ன ஊரது அடிக்கடி சொல்லுவே? சேலமா நாமகிரிப்பேட்டையா? ஈரோடு. ஈரோடு சிவகிரி. டேய், சட்டத்தோட ஒவ்வொரு வரியும் வார்த்தையும் பக்கத்தையும் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். ஒரு எஃப்ஐஆர் போட்டா உள்ள பிடிச்சு போட்டுருவியா? புலியோட வாலை பிடிச்சிட்ட, இனி ஒன்னாலையும் வாழ விட முடியாது. இந்த புலியும் ஒன்ன விடாது. புலி வாழை பிடிச்சிருக்கிறது இன்னொரு புலி. நீ சட்டத்தோட ஒவ்வொரு வரையும் தெரிஞ்சு வச்சிருக்க, நான் சத்தியத்தோட ஒவ்வொரு வரையும் புரிஞ்சு வச்சிருக்கேன். இனிமே உனக்கு இந்த சிவகிரி தண்டனை கொடுப்பான்.
வா தாதா. என்னையா அப்பா ராத்திரியில தனியா கூப்பிட்டுருக்கீங்க, ரகசியமா எங்கெங்கயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, இன்னும் கல்யாணம் ஆகல இருக்கு. அன்னைக்கு நீ என்ன விரோதிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் உன்னை ஏன் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கேன் தெரியுமா? விஷயம் இல்லாமலையா கூப்பிடுறீங்க? தீ பிடிச்சாதான் ஃபெரிஞ்சரிக்கே ஃபோன் பண்றோம், நாய் கடிச்சாதான் 48 இன்ஜெக்ஷனே போட்டுக்கிறோம், ஜிடிக்கு ஆபத்து வந்திருக்கு, எனக்கு அழைப்பு வந்திருக்கு. பெரிய பெரிய மினிஸ்டர் ஆபீசர் எல்லாருமா சேர்ந்து கட்டி தூக்கி எறிஞ்ச என்னோட பழைய ஃபைல நேத்தைக்கு வந்த அந்த புது ஏசி திரும்பவும் எடுத்து தூசி தட்டிட்டாயா. செல்லரிச்சு போன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து படிக்கிறான். வம்புக்கு வராத அப்படின்னு மிரட்டி பார்த்தேன், வசதியா வச்சுக்கிறேன் கெஞ்சி பார்த்தேன், அவன் ஐஜி ஆக்குறதாவே சொன்னேன். இதுக்கு மேல என்னையா பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் மசிய மாட்டான் போன்று. அவன் என்ன தூக்கு மேடைக்கு அனுப்பிட்டு தான் தூங்குவான் போன்று. நீங்க நடக்கிற பாதையில ஒரு முள்ளு முளைச்சிருக்கு, அதை வேரோட எடுக்க சொல்றீங்க. அந்த சிவகிரி உங்களுக்கு யமனாக பாக்குறான், நீங்க என்ன அந்த சிவகிரிக்கு யமனாக்க பாக்குறீங்க. அப்பா தாதா, சீக்கிரமே காரியத்தை முடிச்சிட்டு வா. அதுக்கப்புறம் பல லட்சங்களை பேங்க்ல உன் பேர்ல போடுறேன். பல லட்சங்களை துச்சமா என் மூஞ்சில தூக்கி போட்டு காரியத்தை முடிச்சுக்கலான்னு பாக்குறீங்க. ஜிடி சார், நான் கேட்ட அந்த பலான விஷயம். அது என்ன விஷயம் தாதா? 2 விஷயத்துல நான் ரொம்ப கட்டுனிட்டா இருப்பேன். ஒன்னு பேச்சுல, இன்னொன்னு வீச்சுல. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு கிடையாது. மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரே பேச்சு தான். நான் கேட்ட இந்த தங்க மீன், கோல்ட் பிஷ். என்ன யோசிக்கிறீங்க? நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. உங்க மக கழுத்துல தாலி கயிறா இல்ல உங்க கழுத்துல தூக்கு கயிறான்னு. அது என்னமோ தெரியாது, உங்ககிட்ட மட்டும் டீலே ஒத்து வராது. நான் வரேன் ஜிடி சார். முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ள மாப்பிள்ளையா? யப்பா